சரி, இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா ஆங் பேங்க் அப்படின்ற ஒரு தாய்லாந்து மூவியை தான் பார்க்க போறோம். தாய்லாந்துல இருக்க ஒரு கிராமத்துல பழமையான புத்தர் சிலை ஒண்ணு மக்கள் வழிபட்டுட்டு வந்திருந்தாங்க. ஒரு நாள் இரவு திருட்டு பசங்க வந்து அந்த புத்தர் சிலையை திருடிட்டு போனதுனால அன்னையில இருந்து அந்த ஊருக்கு நேரம் சரியில்லாம போயிடுது. மழை இல்லாம பயிரெல்லாம் வாடி போக குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ ஒரு சாமியார் வந்து அந்த ஊர்ல இருக்க திறமையான ஒரு பையனை தேர்ந்தெடுத்து அவனை அந்த புத்தர் சிலையை கண்டுபிடிச்சு கொண்டு வர அனுப்புறாரு. போனவன் அந்த புத்தர் சிலையை கண்டுபிடிச்சு அவன் கிராமத்தை காப்பாத்தினானா இல்ல தோல்வி அடைஞ்சானா அப்படின்றத ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவியா காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல டோனிஜா தான் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அவரை பத்தி சொல்லவே தேவையில்லை, சும்மா படத்துல வர சண்டை காட்சியில எல்லாம் பின்னி எடுத்திருப்பாரு. சரி, வாங்க மூவிக்குள்ள போலாம். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே. நான் தான் உங்களின் நண்பன் ஸ்ரீனா. இது உங்கள் S4MC. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பெரிய ஆலமரத்தை காமிக்கிறாங்க. அதுக்கு கீழே கிட்டத்தட்ட 10-15 பசங்க அந்த மரத்தையே பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் கத்திக்கிட்டு அந்த மரத்து மேல ஏற என்னதாண்டா இங்க நடக்குதுன்னு பார்த்தா அது ஒரு போட்டி போல. யாரு ஃபர்ஸ்ட் இந்த மரத்து மேல ஏறி அதோட உச்சியில இருக்க அந்த கொடியை எடுத்துக்கிட்டு கீழே வராங்களோ அவங்க தான் அவங்க கிராமத்துல இருக்க கோயிலை பாதுகாக்கிற வேலையை பார்ப்பாங்க. அது அவங்க ஊர்ல நடக்கிற ஒரு புனிதமான சடங்கு. அது மட்டும் இல்லாம மிக மிக பழமை வாய்ந்த ஒரு கும்ஃபு கலையும் அவங்களுக்கு கத்து தருவாங்க. போட்டி நடக்க ஆரம்பிக்குது. ஆளுக்காலு முந்தி அடிச்சுக்கிட்டே மரத்து மேல ஏறி போறாங்க. இப்படி நடந்த போட்டியில கடைசியா பாண்டி அப்படின்ற ஒரு பையன் தான் ஜெயிக்கிறான். இவன் தான் இந்த படத்தோட ஹீரோவும் கூட. ஊர் மக்களும் அவன் ஜெயிச்சதை பார்த்து கொண்டாடி மகிழ்றாங்க. இந்த சடங்கு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஊர்ல இருக்க ஒரு புத்த பிச்சு 7 நாள் திருவிழாவை ஆரம்பிச்சு வைக்கிறாரு. திருவிழாவும் கோலாகலமா போக ஆரம்பிக்குது. அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் கார்ல வந்து இறங்குறான். இவன் யாருன்னா இவனும் இந்த ஊரை சேர்ந்த ஒரு ஆளு தான். இவன் பேரு மாறி. சின்ன வயசா இருக்கும் போதே பொழப்புக்காக சிட்டிக்கு வேலைக்கு போயிடுறான். எதுக்கு வந்திருக்கானா இவங்க வழிபட்டு வர அந்த புத்தர் சிலையோட தலைய இவங்களுக்கே தெரியாம எடுத்துட்டு போக தான் வந்திருக்கான். ஆனா இது அந்த ஊர் மக்களுக்கு யாருக்கும் தெரியாது. அன்னைக்கு ஹீரோ ஆகுது. ஹீரோ அந்த கும்ஃபு கலை பயிற்சியை பண்ணிட்டு இருக்கும்போது அங்க வந்து அவருடைய மாஸ்டர் அவனை எச்சரிக்கிறாரு. இது ஒரு ஆபத்தான கலை, நீ இதை யாருமேலேயும் உபயோகிக்க கூடாது. அதாவது தேவைப்பட்ட மட்டும்தான் இந்த கலை யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த ஒரு கலை உயிரை கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. ஹீரோவும் அவர் சொன்னதுக்கு சரின்னு சொல்லிடுறான். அப்போ ஹீரோக்கு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காரு அவர் தான் ஹீரோவோட மாமா. மாஸ்டர் இப்படி சொன்னதை கேட்டுட்டு இருந்தவரு நேரா ஹீரோ கிட்ட வந்து அவர் ஏன் தெரியுமா இந்த கலையை ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொன்னாரு. இவர் சின்ன வயசா இருக்கும் போது இந்த கலையை கத்துக்கிட்ட பிறகு இன்னொரு கும்ஃபு மாஸ்டர் இவர்கிட்ட சண்டை போட கூப்பிட்டாரு. இவரும் இந்த கலையை கத்துக்கிட்ட தைரியத்துல அவர் கூட சண்டைக்கு போக ஒரு கட்டத்துல ரொம்ப ஆக்ரோஷமா நடந்த சண்டையில மாஸ்டர் அவனை அடிச்சே கொண்டுட்டாரு. அப்போ அங்க இறந்து போன அந்த ஆளோட மனைவியும் குழந்தைகளும் கதறி அழுகிறத பார்த்த மாஸ்டர் ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறாரு. அவருடைய மரணம் இவரை ரொம்ப பாதிச்சதுனால அன்னையில இருந்து சண்டை போடுறது இல்லைன்னு முடிவு பண்ணி ஒரு புத்த சாமியாரா மாறிட்டாரு. அதனாலதான் அவர் உன்னை எச்சரிச்சுட்டு போறாரு. சரி, அதை விடு, இப்ப என் கூட சண்டை போட்டு ஒரு நாள் ஜெயிக்க முடியுதா பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க விளையாடிட்டே இருக்காங்க. அன்னைக்கு இரவு எல்லாரும் தூங்க போயிட்ட பிறகு கோயிலுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. ஹீரோவோட மாமா மட்டும் என்னன்னு வந்து பாக்குறாரு. பார்த்தா அங்க இருக்க புத்தர் சிலையோட தலையை அந்த மாறி பையனும் சில பேரும் கட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து மாமா கத்த டக்குன்னு பின்னாடி இந்த ஒருத்தன் ஒரு கட்டையால் அடிச்சு அவரை மயக்கமடைய வச்சிடுறான். காலையில விடியுது. புத்தர் சிலையோட தலை காணாம போன விஷயம் ஊர் மக்கள் அனைவருக்கும் தெரிய வர எல்லாரும் கோவிலுக்கு வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதே நேரம் தலையில அடி வாங்கி மயக்கத்துல இருந்து எழுந்த மாமா நேத்து நைட்டு நடந்த விஷயத்த எல்லார்கிட்டையும் சொல்றாரு. மாறி சில ஆளுங்களை கூட்டிட்டு வந்து புத்தர் சிலையோட தலையை கட் பண்ணிட்டு இருந்தான். தட்டி கேட்க வந்து என் தலையிலேயே அடிச்சு மயக்கமடைய வச்சுட்டானுங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவர் சொல்ல இதை கேட்ட அங்க இருந்த ஒரு வயசான பாட்டி அந்த சாமியோட தலையை திருவிழா முடிவதற்குள்ள எடுத்துட்டு வந்து அங்கேயே வைக்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம கிராமமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இதை கேட்ட ஊர் ஜனங்கள் எல்லாம் இப்போ அந்த சிலையோட தலையை யாரு கொண்டு வர போறா, அது மிகவும் ஆபத்தான செயலாச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க அப்போ ஹீரோ தான் அந்த தலையை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். அந்த ஊர் மக்களும் அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க கிட்ட இருக்கிற கொஞ்ச நஞ்ச காசை எல்லாம் ஒண்ணு சேர்த்து ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. அது ஒரு ஏழ்மையான கிராமம் அப்படின்றதால அவங்க கிட்ட அவ்வளவா பணப்பழக்கம் இல்ல. அது மட்டும் இல்லாம திருவிழாவுக்காக கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்த உண்டியல் காசையும் அந்த படுபாவி மாதிரி எடுத்துக்கிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக சின்ன வயசுலயே சிட்டிக்கு ஓடி போன இங்க இருக்க இந்த பெரியவருடைய பையனோட அட்ரஸ் அவர் கொடுத்து அனுப்புறாரு. அட்ரஸோட சேர்த்து ஒரு சின்ன லெட்டரையும் அவன் பையனுக்கு அந்த பெரியவர் கொடுத்து அனுப்புறாரு. அது எப்படிரா ஓடி போயிட்டான்னு சொல்றேன், அப்புறம் எப்படி அவருடைய அட்ரஸ் தெரியும் அப்படிதான் நினைக்கிறீங்க. அந்த மாதிரி பையன் தான் அந்த பெரியவருடைய பையனோட அட்ரஸ கொடுத்திருக்கான். இப்ப அதுவே அவனுக்கு பெரிய பிரச்சனையா வந்துருச்சு. கடைசியா ஹீரோவும் அந்த கிராமத்து மக்கள் கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேன்ல ஏறி போயிடுறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி சிட்டில ஒரு ஏரியாவை காமிக்கிறாங்க. அங்க பயங்கரமான பைக் ரேஸ் ஒன்று நடக்குது. இந்த மாதிரி பைக் ரேஸ் எல்லாம் அந்த ஏரியாவில் இருக்கிற ரவுடிகளால இல்லீகலா நடக்கிற ஒண்ணு. இப்படி நடக்கிற போட்டியில ஒரு பொண்ணு கூட போட்டி போட்டு ஒருத்தன் ஜெயிச்சிடுறான். இவன் தான் நம்ம ஹீரோ தேடிட்டு வந்த அந்த பெரியவரோட பையன். இவனோட பேரு அறிவு. ஜெயிச்ச இவன் அந்த ரவுடி கிட்ட போய் காசு கேட்க ஏற்கனவே நீ தர வேண்டிய பணத்துக்கு இந்த காசு சரியா போச்சு அப்படின்னு சொல்லி அவனை ஆளுங்களை வச்சு அடி அடின்னு அடிச்சு அங்க இருந்து அனுப்பி விட்டுறான். இந்த ரவுடியோட பேரு கந்து வட்டி கண்ணாயிரம். இவனை நம்ம வட்டினே கூப்பிடலாம். இப்படி அடி வாங்கின அறிவு பைக் எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு போறான். அங்க போனா அவங்க கூட ரேஸ்ல போட்டி போட்டு தோத்தாலே அந்த பொண்ணு அங்கதான் இருக்கா. இவங்க 2 பேரும் பார்ட்னர் போல. இந்த மாதிரி இல்லீகல் ரேஸ்ல கலந்துக்கிட்டு
எடுத்துக்கிட்டு இப்படி ஏமாத்துறது தான் இவங்க வேலையே. அறிவு அங்க வந்த உடனே அந்த பொண்ணு அவங்கிட்ட அவளோட பங்கு கேக்குறான். அவன் எங்க காசு கொடுக்கறது, அவன் வாங்கிட்டு வந்தது வேற தானே. அங்க என்ன நடந்தது எல்லாம் இவன் சொல்ல அந்த பொண்ணு இதை கேட்டு செம்ம கடுப்பாகி, என்ன அறிவு என்னையே ஏமாத்த பாக்குறியா, எனக்கு நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், ஒழுங்கா காசு கொடு அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அங்க சண்டை போட்டுட்டு இருக்க எப்படியோ கரெக்டா அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சு ஹீரோ அங்க வந்துடுறான். வந்தவன் அறிவு அடையாளம் கண்டுபிடிச்சு அவன் கிட்ட பேச, ஆனா அவனும் ஹீரோவை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி மழுப்புறான். இருந்தாலும் ஹீரோ விடுற மாதிரி தெரியல, அறிவை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க இதுல கடுப்பாகி அறிவு அவனை தள்ளி விட்டுறான். இப்படி தள்ளி விட்டதுல ஹீரோ எடுத்துக்கிட்டு வந்த அந்த காசு போய் கீழே விழ, இது வரைக்கும் ஹீரோ யாருன்னு தெரியாதுன்னு சொன்ன அறிவு இந்த காசு பார்த்த உடனே உண்மையை ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ரூமுக்கு போறாங்க. அங்க போன உடனே ஹீரோ அறிவு கிட்ட அவங்க கிராமத்தில் நடந்த விஷயத்தையும் அதனால மக்கள் படுற துன்பத்தையும் சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் கிட்ட கொடுக்க சொல்லி அவனோட அப்பா ஒரு லெட்டரையும் கொடுத்து அனுப்பியிருக்காருன்னு சொல்றான். ஆனா ஹீரோ சொல்ற ஒரு விஷயத்தையும் அறிவு காது கொடுத்து கேட்கவே இல்லை. அதுக்கு பதிலா அவங்க கிட்ட, ஏண்டா வந்த உடனே வளவலன்னு பேசிட்டு இருக்க, பாத்ரூம் போய் குளிச்சிட்டு வா, நாம அதுக்கப்புறம் பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பாத்ரூம்க்கு அனுப்பி விட்டுறான். ஹீரோ இப்படி பாத்ரூம் போன உடனே அறிவு அவன் வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டான். அதாவது ஹீரோ எடுத்துட்டு வந்த காசை ஆட்டிய போட்டுட்டு அவன் கூட பைக்கர்ஸ்ல ஒன்னா இருந்துச்சே அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி எங்கேயோ வர சொல்லிட்டு இவன் எஸ்கேப் ஆயிட்டான். அப்புறம் இன்னொரு விஷயம்ங்க, அவன் கூட சுத்துதே அந்த பொண்ணு பேரு மீனா. என்னடா இவன் தாய்லாந்து மூவின்னு சொன்னா இந்த படத்துல நடிக்கிற ஆளுங்க பேரெல்லாம் தமிழ்ல இருக்குன்னு தானே பாக்குறீங்க. அது நம்ம தமிழ் டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படி சூப்பரா கொடுத்திருக்காங்க. இந்த படம் தமிழ்ல டவுன்லோட் பண்ணி பாருங்க, இன்னும் சூப்பரா இருக்கும். ஹீரோட ஃப்ரெண்ட் அறிவுக்கு சென்னை தமிழ்ல டப் கொடுத்திருப்பாங்க, கேட்கறதுக்கே செம்ம காமெடியா இருக்கும். இப்படி ஹீரோட ஃப்ரெண்டு பேசின விஷயம் ஹீரோவுக்கு கேட்டுடுச்சு. உடனே சுதாரிச்ச ஹீரோ டக்குன்னு அவன் பேக போய் பாக்குறான், அங்க காசு இல்ல. அதுதான் அறிவு ஆட்டியை போட்டுட்டு போயிட்டானே. ஜன்னல் வழியா ஹீரோ எட்டி பாக்குறான். அப்போதான் அறிவு அவனோட பைக் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறான். இதை பார்த்த ஹீரோ அங்க இருக்க ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு அறிவு போன்ல சொன்ன அந்த இடத்துக்கு போயிடுறான். அங்க போய் பார்த்தா தான் தெரியுது அது ஒரு ஃபைட் கிளப், அதாவது அரசாங்கத்துக்கு தெரியாம நடக்கிற இல்லீகலான ஃபைட். இங்கதான் அறிவும் அந்த காசை எடுத்துக்கிட்டு வந்திருப்பான் அங்க சண்டை போடுற ஆளுங்க மேல பெட்டு கட்டுறதுக்காக. அதே இடத்துல தான் மாரியும் அவனோட பாசான வில்லனும் இருக்காங்க. நேரா வில்லன் கிட்ட வந்த மாரி பையன் அந்த புத்தர் சிலையோட தலையை அவங்க கிட்ட காமிக்க, இதை பார்த்த அந்த வில்லன், இந்த உடஞ்சு போன சிலையை கொண்டு வரதான் இவ்வளவு பில்டப் கொடுத்தியா, ஒழுங்கா பேசாம இங்க இருந்து இதை எடுத்துட்டு போயிடு அப்படின்னு கண்டமணிக்கு திட்டி விட்டுறான். இதுல ஒரு விஷயம் பாருங்க, ஒரு சிலருக்கு கடவுளா விலை மதிப்பே இல்லாத ஒரு பொருளா தெரிஞ்ச சிலை இன்னொருத்தருக்கு சாதாரண பொருளா தெரியுது. இந்த வில்லன் இப்படி சொன்னதும் அந்த மாரி பையன் அந்த சிலையை எடுத்துக்கிட்டு போயிடுறான். ஏற்கனவே கடுப்புல இருந்த வில்லனை இன்னும் கடுப்பு ஏத்துற மாதிரி அவன் கூட இருந்த சைனீஸ் பார்ட்னர், என்னப்பா உனக்கு நீ நேரமே சரியில்லை போல, இன்னைக்கு நடக்கிற போட்டியில கூட என் ஆளுதான் ஜெயிக்க போறான் பாரு அப்படின்னு சொல்லி அவனை இன்னும் நல்லா வெறுப்பேத்தி விட்டுறான். ஆனா நடந்தது வேற, அந்த வில்லனோட ஆளுதான் ஜெயிச்சிடுறான். இப்போ சைனீஸ்காரன் செம்ம கடுப்பாயிடுறான். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த அறிவு பையன் இருக்கானே அவன் அந்த தோத்து போன ஆளு மேலதான் பெட்டு கட்டி வச்சிருக்கான். இதனால அந்த காசு அவனை விட்டு போயிடுது. ஜெயிச்ச சந்தோஷத்துல வில்லன் மறுபடியும் அந்த ஆளை சண்டை போட சொல்ல, ஆனா இந்த வாட்டி ஒரு பையனும் அவங்க கூட சண்டை போட முன் வர மாட்டாங்க. கரெக்டா இது ஈனரும் ஹீரோ அங்க வந்து அறிவை பிடிச்சு கத்துன்னு கத்திட்டு இருக்கான். டேய் என் காசு எங்கடா, அதை திருப்பி கொடு, நான் பாத்ரூம் போற கேப்ல நீ அதை ஆட்டிய போட்டுட்டு எடுத்துட்டு வந்துட்டுல, எங்கடா அந்த காசு அப்படின்னு கேட்கறான். உடனே அறிவு என்ன பண்றானா, இவன் எங்கடா நம்மள அடிச்சிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க கவுண்டர்ல தான் உன் காசு இருக்கு அப்படின்னு கையை காட்டி விட்டுறான். உடனே ஹீரோ என்ன பண்றானா, அந்த காசை வாங்குவதற்காக அந்த பக்கமா போறான். ஆனா அப்படி போனவன அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாம் இவன் சண்டை போட தான் வந்திருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. வில்லனும் கூட இதை உண்மையை நினைச்சுக்கிட்டு ஏற்கனவே ஜெயிச்சானே அவன் மேல 10,000 ரூபாய் பெட்டு கட்டுறான். இதை பார்த்துட்டு கூட இருந்த சைனாக்காரன் என்ன நினைச்சான்னு தெரியல, ஹீரோ மேல 1,00,000 ரூபாய் கட்டுறான். இதை பார்த்த வில்லன், என்னப்பா இன்னைக்கு உனக்கு தோத்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த பெட்டுக்கு ஓகே சொல்லிடுறான். ஆனா ஹீரோ, எனக்கு சண்டை போட எல்லாம் விருப்பம் இல்ல, நான் என்னுடைய காசை வாங்க தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்ல, அங்க இருந்த ரெஃப்ரி, நீ இவன் கூட சண்டை போடு, நான் அந்த காசை உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றான். உடனே மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஆள் ஹீரோ அடிக்க வெறித்தனமா ஓடி வரான். ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவருடைய கால் முட்டிய மண்டிக்கு ஒரே அடிதான், அவ்வளவுதான் ஆளு காலி. இதை பார்த்து அங்க இருக்க எல்லாரும் வாய பொழந்துக்கிறானுங்க. பின் என்னங்க பெரிய ஃபைட்டர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவனா ஒரே அடியில அடிச்சு அவன் காலி பண்ணிட்டான். எல்லாரும் ஆச்சரியமா பார்க்க சைனாக்காரும் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறான். இதை பார்த்த வில்லனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாரு. இப்போ அங்க இருக்க ரெஃப்ரி ஹீரோ ஜெயிச்சதா அறிவிக்கிறாரு. அறிவிச்சதோடு நிக்காம ஹீரோவுக்கு இந்த போட்டியில் ஜெயிச்ச காசை வாங்கி கொடுக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவனுக்கு அவனுடைய காசு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாம் கொடுத்தாங்களே அந்த காசை வாங்கிட்டு போயிடுறான். இதை பார்த்து அந்த ஃப்ரெண்டுக்கார அறிவு செம்ம டென்ஷன் ஆகுறான். என்னடா இவன் இவ்வளவு காசு வேணாம்னு சொல்றானே அப்படின்னு. ஆனா ஹீரோ என்ன நினைக்கிறானா, என்னதான் இவன் இந்த போட்டியில ஜெயிச்சு இருந்தாலும் அந்த காசு இவனுக்கு பெருசா தெரியல. அவ்வளவு கஷ்டத்திலையும் அந்த ஊர் மக்கள் அவங்க கிட்ட இருக்க கொஞ்ச நஞ்ச காசும் கொடுத்தாங்களே அதுதான் அவனுக்கு பெருசா தெரிஞ்சது. இந்த காசை வாங்கின ஹீரோ அங்க கொஞ்ச நேரம் கூட நிக்கல, நேரா வெளியே போறான். அவன் பின்னாடி அறிவு நில்லுன்னு கத்திக்கிட்டே ஓடுறான். அறிவு என்ன சொல்றானா, நண்பா செம்மையா சண்டை போடுறா, நீ மட்டும் நான் சொல்றதை கேட்டனா நம்ம பயங்கரமா சம்பாதிக்கலாம், சும்மா காசு பணமா அல்லலாம் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே வர, இதை கிட்ட ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகுறான். ஏன்டா எப்போ பார்த்தாலும் காசு காசு அப்படின்னு அணிஞ்சுக்கிட்டே இருக்க, அதோடு மட்டும் இல்லாம நம்ம ஊர் ஆளுங்களோட காசையும் திருடுற அளவுக்கு வந்துட்டுல, அங்க நம்ம ஊர் ஆளுங்க எல்லாம் நம்ம கடவுள் சிலை காணாம போனதுல இருந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா. ஆனா நீ என்னடானா அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம
காசை பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து செம கத்த ஹீரோ இப்படி கத்துனதெல்லாம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி அவன் அதை பத்தி கவலைப்படவே இல்லை. டே நண்பா, நான் அந்த காசை எதுக்கு எடுத்தேன் தெரியுமா? உள்ள நடந்த அந்த போட்டியில போட்டு காசை டபுள் மடங்கா ஆக்கி அதை எடுத்துக்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்து உதவதாண்டா. ஆனா நீ போய் என்ன இப்படி தப்பா பேசுறியா அப்படின்னு சொல்றான். அப்படியா? அப்படி நீ எனக்கு உதவ ஆசைப்பட்டா இந்த மாதிரி அட்ரஸ் எனக்கு கண்டுபிடிச்சு கொடு, அது போதும் அப்படின்னு ஹீரோ சொல்ல, டே என்னடா நீ எப்ப பார்த்தாலும் ஒரு சீட்டு எடுத்து நீட்டிக்கிட்டே இருக்க, நீ மட்டும் எனக்கு இப்போ கொஞ்சம் காசை கொடு, நான் அப்புறம் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான் அறிவு. இதை கேட்ட ஹீரோ, டே நீ எல்லாம் திருந்தவே மாட்டடா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி அங்க இருக்க ஒரு கோயில்ல போய் கடவுளை வேண்டிட்டே இருக்கான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அறிவை காமிக்கிறாங்க. அவன் எதையோ நினைச்சுக்கிட்டு அவன் ரூம்ல நின்னுக்கிட்டு இருக்க அப்போ ஒரு பேப்பர் அவன் காலில் வந்து படுது. என்னதுடா இதுன்னு அவன் எடுத்து பாக்குறான். அது அவனோட அப்பா இவனுக்கு எழுதின லெட்டர். இதை பார்த்தவன் இப்போ இந்த லெட்டர் ஒண்ணுதான் கேடு அப்படின்னு சொல்லி அதை கசக்கி தூக்கி போட்டுறான். ஏன் இவன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறான்னு பார்த்தா இவன் ஏதோ தொழில் செய்யறதுக்காக அவங்க அப்பா கிட்ட காசு கேட்டிருப்பான் போல. அவருடைய அப்பாவோ அவங்க ஊர்ல சிலை காணாம போனதுல இருந்து ஏற்பட்ட கஷ்டங்களால பணம் இல்ல அப்படின்னு சொல்லி எழுதி இருக்காரு. அதனாலதான் அவன் ரொம்ப டென்ஷன் ஆகியிருக்கான். அப்படியே அவங்க ஊரை காமிக்கிறாங்க. மழை இல்லாததுனால அங்க இருக்க கிணறு எல்லாம் வத்தி போய் பயிரெல்லாம் தண்ணி இல்லாம காஞ்சு போயிடுது. மறுபடியும் சிட்டி காமிக்கிறாங்க. அங்க ஹீரோ அந்த மாரியோட அட்ரஸ் தேடி போயிட்டு இருக்கான். அப்போ அந்த அறிவு பையன் என்ன பண்ணிட்டு இருக்கானா, மறுபடியும் அந்த மீனா பொண்ணு கூட சேர்ந்து சீட்டு கட்டி விளையாடி அவங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல தொடர்ந்து அந்த பொண்ணை ஜெயிக்கிறத பார்த்த அங்க இருந்த ஒருத்தனுக்கு அவன் மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இவன் தான் இந்த கிளப்போட ஓனரும் கூட. அது எப்படா ஒருத்தன் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான், எனக்கு என்னமோ அந்த பொண்ணு மேல சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட வேற எதனா கார்டு இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்றான். ஆனா உஷாரா அந்த அறிவு பையன் என்ன பண்றானா, இந்த பொண்ணு யாருன்னே தெரியாத மாதிரி இவரு போய் செக் பண்றாரு. இப்படி செக் பண்ணதுல உண்மையிலேயே அவகிட்ட கார்டு இருக்கு. அப்படி கிடைச்ச கார்டு அறிவு அவனுக்கு காலுக்கு கீழே போட்டு மறைச்சிக்கிறான். அதோட மட்டும் நிக்காம நைஸா அங்க இருக்க பணத்தையும் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து அந்த பொண்ணு தப்பே பண்ணாத மாதிரி அவளை அங்க இருந்து அனுப்பி வச்சிடறான். இப்படி இவன் எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு போனதை பார்த்து அந்த ஓனர் செம்ம கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா இதை அந்த அறிவு பையன் கண்டுக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு முட்டுச்சந்தில மீனா வரையும் அவங்க ஆட்டையை போட்ட பணத்தை பங்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து அந்த வட்டிக்காரன் அங்க வர அவங்க ஏமாத்தி வச்சிருந்த அந்த பணத்தை அவன் புடிங்கிறான். அதோட மட்டும் நிக்காம இவங்க ஃபர்ஸ்ட் அந்த பைக் ரேஸ்ல ஏமாத்தினாங்களே அதையும் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். இதனால செம கடுப்பானவன் அறிவை போட்டு செம்ம அடிக்கிறான். அது மட்டும் இல்லாம மீனாவை போட்டு அடிக்க வர கரெக்டா அங்க வந்த ஹீரோ இதை பார்த்துடுறான். பொண்ணுங்க மேலையோட கையை வைக்கிற அப்படின்னு சொல்லி அவங்கள போட்டு வெளுத்து விட்டுறான். அடி வாங்கின வட்டி, டே என் மேலேயே கை வச்சிட்டீங்களா, இருங்கடா ஆளை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ஓடி போயிடுறான். அப்படி அங்க இருந்து இவங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது அறிவு ஹீரோவை பார்த்து, டே நண்பா, நான் அந்த புத்தர் சிலையை உனக்கு கண்டுபிடிக்க உதவுறேன், ஆனா நீ எனக்கு அதுக்கு பதிலா ஒரு உதவி பண்ணணும், ஒரே ஒரு தடவை எனக்காக சண்டை போடு, அப்படி போட்டனா அதுல வர காசை வச்சு நான் இந்த வட்டி பையன் கிட்ட வாங்கின கடன்லாம் அடிச்சிருவேன், நீயும் சிலையை கண்டுபிடிச்சு கிராமத்துக்கு எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா இதை கிட்ட ஹீரோ எதுவும் பேசாம போக இவன் இப்படி பண்றதை பார்த்த அறிவு செம்ம கடுப்பாய் அந்த சிலையை பத்தி தப்பா பேசிடுறான். இதுல கடுப்பான ஹீரோ என் கடவுளை பத்தி தப்பாவோட பேசுறேன் அப்படின்னு சொல்லி அவனை ஓங்கி ஒரு அடி அடிச்சிடறான். இப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை வர அப்போ கரெக்டா மறுபடியும் அந்த வட்டி ஆளுங்களை கூட்டிட்டு அங்க வந்துடுறான். இதை பார்த்துட்டு இவங்க 3 பேரும் ஆளை விடுற சாமின்னு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடறாங்க. இவனுங்களும் துரத்த ஆரம்பிக்க அங்க செம்மையான ஒரு ஃபைட் நடக்க ஆரம்பிக்குது. இந்த சீனை நீங்க படத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். டோனி ஜா இதுல சூப்பரா ஸ்டண்ட் பண்ணிருப்பாரு. கடைசியா ஒரு முட்டுச்சந்தில ஹீரோ அறிவு மாட்டிக்க ஹீரோ ஈஸியா அந்த சுவரை தாண்டிடுவான். ஆனா அறிவால சுவரை தாண்ட முடியாம அங்கேயே தவிச்சிட்டு இருக்க அங்க வட்டியும் அவனோட ஆளுங்களும் வந்துடுறாங்க. இவனுக்கு வரதை பார்த்து பயந்து போன அறிவு, டேய் நான் உன்னை மார்க்கெட்ட கூட்டிட்டு போறேன், தயவு செஞ்சு என்ன காப்பாத்துறா அப்படின்னு சொல்றான். இவன் இப்படி சொன்னதை கேட்ட ஹீரோ டக்குன்னு அவனை அங்க இருந்து காப்பாத்திடுறான். அப்படி அந்த சீனை கட் பண்ணி ஃபைட் கிளப் காமிக்கிறாங்க. அங்க ஒருத்தன் அந்நிய மாதிரியே தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு ஒருத்தனை போட்டு வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்கான். இதே நேரம் ஹீரோ அறிவு மீனா இவங்க 3 பேரும் மாரியை தேடி இங்க வராங்க. இப்படி ஹீரோ மாரியை தேடிட்டு இருக்கிறத மேல இருந்த அந்த வில்லன் பாத்துடுறான். ஆனா ஹீரோ மாரியை தான் தேடி வந்திருக்கான் அப்படின்ற விஷயம் வில்லனுக்கு தெரியாது. இப்படியாச்சும் இங்க இருக்க அந்த அண்ணியன் கிட்ட மாட்டி விட சொல்லி அவன் கூட இருக்க அந்த அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றான். இவனும் போய் அண்ணியன் கதையில ஏதோ சொல்லிட்டு வர இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தவன் இப்போ அங்க இருக்க ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க ஆரம்பிக்கிறான். இவன் இப்படி பண்றத பார்த்த ஹீரோ சண்டை போட வருவான்னு பார்த்தா அந்த மாரி பையன் தேடுறதுல குறியா இருக்கான். அண்ணியன் பண்ற கொடுமையை பார்த்துட்டு ஹீரோ கம்முன்னு போனாலும் அங்க கூட்டத்துல இருக்கிற ஒருத்தன் அவனை எதிர்த்து சண்டை போட வரான். டேய் ஒரு ஆம்பளையா இருந்தா என் கூட சண்டை போடுடா, அதை விட்டுட்டு ஒரு பொண்ணு கிட்ட உன் வீரத்தை காமிக்கிறேன்னு கத்திக்கிட்டு உள்ள வந்து அவனை செம்ம அடி அடிக்கிறான். ஆனா இவன் அடிச்ச அடி ஒண்ணு கூட அவனுக்கு வலிக்கிற மாதிரியே தெரியல. எரும மாடு மாதிரி அப்படியே நின்னுகிட்டு இருக்கான். கடைசியா அவன் ஒரே ஒரு அடிதான் அவன் அடிக்கிறான். அவ்வளவுதான், ஒரே அடியில ஆளு மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஆனா அப்ப கூட இவன் அவனை அடிக்கிறத நிறுத்தவே இல்லை. ஹீரோ அவன் கூட சண்டை போடுற வரைக்கும் இவன் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனையும் அடிக்கிறான். அங்க இருந்து அந்த பொண்ணையும் அடிக்க ஆரம்பிச்சுட்டான். அப்ப அந்த ஹீரோ பார்த்து, டேய் உனக்கு மனசாட்சி இல்லையா, உனக்காக ஒருத்தங்க அடி வாங்கிட்டு இருக்கான், நீ என்னடானா இந்த மாரி பையனை கண்டுபிடிக்கிறதுல குறியா இருக்க, நீ இவ்வளவு பெரிய கல்நெஞ்சுக்காரனா இருப்ப அப்படின்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. அவன் அடி வாங்கினா கூட பரவாயில்ல, கூட சேர்ந்து அந்த பொண்ணு அடி வாங்குறாளி அந்த பார்த்து கூடவா உன் மனசு இறங்கல, உன்னை எல்லாம் என் நண்பன்னு சொல்லிக்க எனக்கு அசிங்கமா இருக்குடா அப்படின்னு அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடுறான். ஆனா ஹீரோ அதுக்காக எல்லாம் சண்டைக்கு போகாம இல்ல, அவன் மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னா அவருடைய மாஸ்டர் சொன்ன அந்த வார்த்தைகள் தான். கொஞ்ச நேரம் இதையே பத்தி யோசிச்சாவும் இதுக்கு மேல பொறுமையா இருந்தா அவ்வளவுதான்
தான் அப்படின்னு அவன் கூட சண்டை போட போறான். இவன் சண்டை போடுறத பார்த்த வில்லன் நம்ம நினைச்ச மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி அவன் மேல பெட்டு கட்ட ஆரம்பிக்கிறான். இவன் இந்த வாட்டி அண்ணின் மேல 10 லட்சம் ரூபாய் கட்டுறான். உடனே ஆப்போசிட்ல இருக்க அந்த சைனாக்காரன் ஹீரோ மேல 30 லட்சம் கட்டுறான். இவனுக்கு எப்படி ஏத்திக்கிட்டு போக அங்க இருக்க பாட்டி ஒண்ணு ஹீரோ மேல 1 ரூபாய் கட்டினா 5 ரூபாய், 1000 ரூபாய் கட்டினா 5000 ரூபாய், 10,000 கட்டினா 50,000 ரூபாய் அப்படின்னு ஆஃபர் அள்ளி தெளிக்குது. ஆட்டமும் சும்மா சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. அங்க இருக்க எல்லாரும் ஹீரோ மேலதான் மாத்தி மாத்தி காசை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு நேரம் பில்டப் கொடுத்திருந்த அந்த அண்ணிய மண்டையில ஒரே அட்டி ஆளு கிருகிருன்னு ஆயிடுறான். ஹீரோ அதோட நிறுத்தாம அவனை கும்மு கும்மு கும்முன்னு கும்மி எடுத்துடுறான். கடைசியா அந்த அண்ணிய மேலேயே ஏறி உட்காந்து அவன் மண்டை மேல ஒரு அடிப்பான் பாருங்க. அவ்வளவுதான், மண்டை கலங்கி கீழே விழுறவன் அதோட பிளாட் ஆயிடுறான். சரி, இதோட சண்டை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைச்சு ஹீரோ வெளியே போக பாக்குறான். ஆனா பாக்க அப்படியே ப்ரூஸ்லி மாதிரி ஒருத்தன் அங்க வந்து நிக்கிறான். நான் என்ன நினைச்சேன், பாக்க ப்ரூஸ்லி மாதிரி இருக்கானே, அவரை மாதிரி செம்மையா சண்டை போடுவான் அப்படின்னு பார்த்தா பயபுல பார்க்க மட்டும் தாங்க ப்ரூஸ்லி மாதிரி இருக்கான். மத்தபடி இவன் தான் செம்மடி வாங்குறான். இவனையும் ஹீரோ நெஞ்சிலேயே ஒரு அடி அடிச்சு படுக்க போட்டுறாரு. அதுக்கப்புறம் கடைசியா தான் வராரு விநாயக் அப்படின்ற மாதிரி. அங்க ஒரு வில்லன் லாஸ்டா வரான். இந்த பழைய படத்துல எல்லாம் ஒரு சம்பவம் நடக்கும் பாத்திருப்பீங்கல்ல. ஹீரோ ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு வில்லன் கூட எல்லாம் சண்டை போட்டு கிளைமேக்ஸ்ல போய் அவங்களை பிடிப்பாரு. ஆனா கடைசியா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு என்னவோ அவங்க தான் பிடிச்ச மாதிரி சீன் வரும். அதே மாதிரி தான் இவ்வளவு நேரம் ஹீரோ அங்க இருக்க எல்லாரும் கூட சண்டை போடுற வரைக்கும் காத்து இருந்துட்டு ஹீரோ டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோ அடிக்க வரான். வந்தவன் ஹீரோ ஆக்ரோஷமா தாக்க ஆரம்பிக்க ஏற்கனவே 2 பேர் கூட சண்டை போட்டதால ஹீரோவால அவனை தாக்கு பிடிக்க முடியல. கொஞ்சம் நிலை தடுமாறுறாரு. இருந்தாலும் ஹீரோ விட்டு தராம அவன் கூட தொடர்ந்து சண்டை போடுறான். எவ்வளவு அடிச்சும் ஹீரோவை ஜெயிக்க முடியலையே அப்படின்னு செம்ம கடுப்பான அந்த ஆளு கையில என்னெல்லாம் கிடைக்குதோ அதையெல்லாம் ஹீரோ மேல தூக்கி போட்டு அடிக்கிறான். ஆனா எப்படி ஹீரோ அவனையும் அடிச்சு போட்டுறாரு. இப்படி பயங்கரமா நடந்த இந்த சண்டையை பார்த்து அங்க இருந்த ஆளுங்க எல்லாம் ஹீரோவை பாராட்டி அவன் மேல காசு அள்ளி வீசுறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா அந்த கூட்டத்துல மாறி பையன் வரான். இவனை ஹீரோ பார்த்துட்டு அவனை பிடிக்க போக மாரியோட நல்ல நேரமா என்னன்னு தெரியல, அங்க போலீஸ் ரெடி வருது. உடனே மாறி ஒரு வேன்ல ஏறி தப்பிச்சு போயிடுறான். ஹீரோவும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் வேற பக்கமா ஓடி தப்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ அறிவும் அவங்க ரூமுக்கு வராங்க. பார்த்தா அங்க வீட்டுக்கூட நிக்கிறாரு. இந்த அறிவு பையன் பல மாசங்களா வாடகை தரமா ஏமாத்திட்டு இருந்திருக்கான் போல. அதனாலதான் ஓனரும் அங்க வந்திருக்காரு. வந்தவர் அவனை செம்ம திட்டிட்டு வாடகை காசை ஒழுங்கா கொடு, இல்லன்னா வீட்டை விட்டு இப்போ வெளியே போயிடு அப்படின்னு அந்த ரூம் கதவை பூட்டி வச்சிடறாரு. இப்படி இங்க நடக்கிற சம்பவத்தை பார்த்த ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்கிட்ட இருந்த ஒரு வெள்ளி மோதிரத்தை அவர்கிட்ட எடுத்து குத்துறான். இதை வாங்கின ஓனரும் அங்க இருந்து போயிடுறாரு. இப்படி ஹீரோ பண்ணதை பார்த்த அறிவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா இவன் எப்பவுமே காசுன்னு தானே அழிஞ்சுக்கிட்டு இருப்பான். 1 ரூபாய் கூட யாருக்கும் கொடுத்து உதவி இருக்க மாட்டான். அந்த அளவுக்கு பணத்து மேல ஆசை வெறி இது ஹீரோவுக்கும் தெரியும். இருந்தாலும் ஹீரோ அதையெல்லாம் யோசிக்காம தன்னுடைய நண்பன் அசிங்கப்படக்கூடாதுன்னு டக்குனு எடுத்து மோதிரத்தை கொடுத்துருப்பான்ல. அந்த சம்பவம் மனசுல ஆழமா பதிஞ்சிடுது. நைட் எல்லாம் தூக்கம் வராம இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். நான் எப்படி காசுன்னு அழிஞ்சிட்டு இருந்தேன். ஏன் பணத்துக்காக என்னோட அப்பா அம்மாவை கூட விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். என் நண்பனான இவனையும் பல தடவை நான் காசுக்காக ஏமாத்திருக்கேன். ஆனா இவன் நான் சின்ன வயசுல பழகின பழக்கத்துக்காக கொஞ்சம் கூட யோசிக்காம நான் அசிங்கப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சு டக்குன்னு ஒரு மோதிரத்தை எடுத்து கொடுத்து பணம் முக்கியம் இல்ல பாசம் தான் முக்கியம் அப்படின்னு எனக்கு நிரூபிச்சிட்டான். இப்படி இவன் தூங்காம யோசிச்சுட்டு இருக்க அப்போ அவங்க அப்பா எதுன லெட்டர் அவன் கண்ணுல படுது. அவன் அந்த லெட்டரை பாதி தான் படிச்சிருப்பான். இப்போ மிச்சம் இருக்கிறதையும் படிக்க ஆரம்பிக்கிறான். அதுல அவங்க அப்பா, டே அறிவு, உங்க அம்மாவுக்கு எனக்கும் எப்பவுமே உன் நினைப்பா தாண்டா இருக்கு. ஒரே ஒரு தடவை நீ எங்களை வந்து பாத்துட்டு போயிடு, அது போதும் அப்படின்னு அதுல எழுதி இருக்கு. அதை படிச்சவனுக்கு அப்போதான் அவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்ற விஷயமே புரிய ஆரம்பிக்குது. சரி, இனிமே நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன். நாளையில இருந்து என் நண்பனுக்கு உதவி செஞ்சு அந்த சிலையை கண்டுபிடிச்சு ஊருக்கு கொண்டு போய் அப்பா அம்மா கூட நிம்மதியா வாழ்றோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறான். அடுத்த நாள் விடியுது. ஹீரோவும் அறிவும் மாரிய தேடி ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. அங்க போய் பார்த்தா அந்த மாரி பையன் யாரோ ஒரு பொண்ணுக்கு போதை போட்டு கொடுத்து அவ கூட தப்பு பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஹீரோவும் அறிவும் அவன் ரூம் கதவை தட்ட யாராவது இந்த நேரத்துல அப்படின்னு கத்திக்கிட்டே போய் கதவை திறக்கிறான். அப்போ டக்குன்னு ஹீரோ உள்ள வந்து அவனை பிடிச்சிட்டு, டே எங்கடா சாமி சிலை, எங்கடா மறைச்சு வச்சிருக்க, ஒழுங்கா சொல்லுடான்னு மிரட்டிட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து அறிவு பயங்கரமா கத்துறான். ஏன்டா இவன் இப்படி கத்துறான் அப்படின்னு ஹீரோ திரும்பி பார்க்க இதுதான்டா சரியான டைம் அப்படின்னு ஹீரோவை கீழே தள்ளி விட்டுட்டு அவன் அங்க இருந்து வெளியே தப்பிச்சு ஓடிடுறான். ஏன் அறிவு பயங்கரமா கத்துனானா, ஒரு பொண்ணுக்கு மாறி போதை பொருள் கொடுத்திருப்பான்ல, அதனால அவளுக்கு போதை அதிகமாகி ரத்த வாந்தி எடுத்து உயிருக்கு போராட்டிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு அறிவுக்கு தெரிஞ்ச பொண்ணு, அதனாலதான் அவன் இப்படி கத்திட்டு இருந்தான். வெளியே ஓடி போன மாதிரி அங்க இருக்க ஒரு ஆட்டோல ஏறி தப்பிச்சு போயிடுறான். இவன் இப்படி ஆட்டோவை எடுத்துக்கிட்டு போறத அங்க இருக்க ஒருத்தரும் கேட்கல. ஏன்னா அந்த ஆட்டோக்காரங்க எல்லாம் இவனோட ஆளுங்க தான் போல. உடனே ஹீரோ அங்க வந்து ஒரு ஆட்டோவை எடுக்க ட்ரை பண்றான். ஆனா இவனுக்கு தர மாதிரியே தெரியல. ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம ஒருத்தனை அடிச்சு போட்டுட்டு ஆட்டோ எடுத்துட்டு அவன் பின்னாடியே துரத்திட்டு போயிடுறாரு. அப்போ அந்த இடத்துல ஒரு செம்மையான ஆட்டோ ஃபைட் நடக்கும். அது பார்க்கவே செம்ம சூப்பரா இருக்கும். இப்படி அவனை துரத்திட்டு போன ஹீரோ இவன் ஆட்டோல இருந்து அவனோட ஆட்டோல எகிரி குதிச்சு அவனை பிடிக்க முயற்சி பண்றான். இவன் என்னடா எப்படி இருந்தாலும் நம்மளை விட மாட்டான் போல இருக்கேன் அப்படின்னு நினைச்ச மாதிரி தப்பிக்கிறதுக்காக ஆட்டோவை அங்க இருக்க ஆத்துல கொண்டு போய் சொருவிடுறான். அப்பதான் ஹீரோ ஆத்துக்குள்ள ஒரு பயங்கரமான விஷயத்த பாக்குறான். அவன் விழுந்த இடம் முழுக்க ஒரே புத்தர் சிலையும் கடவுள் சிலையுமா தான் இருக்கு. ஹீரோ இதை பார்த்துட்டு இருக்க அந்த கேப்பை யூஸ் பண்ணி மாறி அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறான். இப்படி சிலைக்கு தண்ணிக்குள்ள இருக்கிறத பார்த்த ஹீரோ உடனே கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த விஷயத்தை பிரஸுக்கும் போலீஸ்க்கும் சொல்லிட்டு போயிடுறான். அவங்க வந்து அங்க இருக்க மொத்த சிலையும் காப்பாத்திடுறாங்க. இப்படி நடந்த விஷயம் வில்லன் காதுக்கு போக அவன் செம்ம டென்ஷன் ஆகி மாரிய போட்டு செம்ம அடி அடிச்சுட்டு, டேய் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், எந்த ஒரு
ஒரு பிரச்சனை வராம அந்த சிலைகள் மொத்தத்தையும் கப்பல ஏத்த தானே சொன்னேன், நீ மொத்தத்தையும் போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுட்டு வந்திருக்க, அதனால எனக்கு 10 கோடி ரூபாய் நஷ்டம் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். அப்பதான் மாறி வில்லன் கிட்ட ஒரு உண்மையை சொல்றான். நான் வேணும்னு அந்த விஷயத்த பண்ணல, 2 நாளைக்கு முன்னாடி எங்க ஊர்ல இருந்து உங்ககிட்ட கொண்டு வந்து காமிச்சனே அந்த சிலையை தேடி எங்க ஊர்க்கார பையன் ஒருத்தன் வந்திருக்கான், அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்றான். இதை கட்ட வில்லனுக்கு இப்போதான் உண்மையான பிரச்சனை என்னன்னு புரியவே வருது. உடனே அவன் என்ன பண்றானா அவனோட ஆளுங்கிட்ட சொல்லி அறிவு மீனவன் கடத்திட்டு வர சொல்றான். இப்படி இவன் கிட்ட மாட்டின அறிவு இதுக்கும் எங்களுக்கு சம்பந்தமே இல்லை, எல்லாத்துக்கும் ஹீரோ தான் காரணம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்றான். அப்பதான் வில்லன் ஒரு பாக்ஸ்ல இருந்து அவங்க கடவுளோட தலைய அவங்க கிட்ட எடுத்து காமிக்கிறாரு. டேய், நீங்க இதுக்காக தானே வந்தீங்க, இப்போ நான் சொல்ற விஷயத்த நீங்க கேட்கணும், அப்படி கேட்டா இந்த தலையை நான் கொடுத்துட்றேன், இல்ல முடியாது அப்படின்னு சொன்ன உன் கூட இருக்கே இந்த பொண்ணு அதை கொன்னு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். இந்த அறிவும் நேரா ஹீரோ கிட்ட போய் அங்க என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிடுறான். இங்க பாரு பாண்டி, நீ கடைசியா ஒரு சண்டை போடணுமா, அப்படி போட்டாதான் அவன் சிலையும் தருவானா மீனாவும் விடுவானா அப்படின்னு அறிவு சொன்னதும் ஹீரோ அதுக்கு சரின்னு சம்மதிக்கிறான். உடனே அந்த சீனை கட் பண்ணி வில்லன் இருக்க இடத்த காமிக்கிறாங்க. அங்க இந்த வாட்டி ஸ்டேஜ் எல்லாம் ரெடி பண்ணி ஸ்டேஜ் ஃபைட் நடக்குது. அப்போ சண்டையை பாக்குறதுக்காக சைனாக்காரனும் அங்க வந்துடுறான். வந்தவன் சும்மா இல்லாம வில்லனை கொஞ்சம் வெறுப்பேத்திக்கிட்டே இருக்காரான். எப்படி இருந்தாலும் இந்த போட்டியில நீ தோக்க தான் போற அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே அந்த பக்கம் ஹீரோ கையில கயிறெல்லாம் கட்டிக்கிட்டு போட்டிக்கு தயாராகிட்டு இருக்கான். அந்த பக்கம் வில்லனோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் தான் ஹீரோ கூட போட்டி போடுறான் போல. அவன் ஹீரோட ஃபைட் நிறைய பார்த்திருப்பான்ல, அதனால அவனை ஜெயிக்க முடியாது அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு போதை ஊசி அவன் போட்டுக்கிறான். அவங்க 2 பேருக்கும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ அவனை போட்டு சம்மடி அடிக்கிறாரு. ஆனா அவனுக்கு கொஞ்சம் கூட வலிக்கல, எரும மாடு மாதிரி அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவன் தான் ஊசி போட்டு இருக்கான்ல, அதனாலதான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோவை அவன் அடிக்க ஆரம்பிக்க ஹீரோவால அவனை தாக்கு பிடிக்கவே முடியல. முதல் முறையா ஹீரோ தோல்வியை சந்திக்கிறாரு. தோல்வி அடைஞ்ச ஹீரோ ஒரு ரூம்ல உட்காந்துட்டு இருக்க வில்லனோட ஆளு ஒருத்தன் வந்து, டேய் உங்களுக்கு செலவு வேணுமா, அப்ப என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ கூட்டிட்டு போறான். எங்க தாண்டா இவன் கூட்டிட்டு போறான் அப்படின்னு பார்த்தா அது ஒரு பெட்ரோல் பங்க். அதுக்கு உள்ள போய் பார்த்தா அங்கதான் வில்லன் இருக்கான். ஹீரோவை பார்த்தா அவன், உங்களுக்கு அந்த சிலையோட தலை தானே வேணும், இந்த எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒருத்தங்கிட்ட கண்ணை காமிக்க அவன் ஒரு பாக்ஸ் எட்டி உதைக்கிறான். இவன் இப்படி எட்டி வச்சதை பார்த்த அறிவு அவனை பார்த்து செம்ம கத்துறான். டேய், எங்களோட சாமி சிலையை இப்படி எட்டி உதைக்கிறியே, உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு. அதுக்கு வில்லனும், உனக்கு தான் அது கடவுள், எனக்கு அது வெறும் சாதாரண கருங்கல் சிலை, அவ்வளவுதான். இங்க நான் தான் கடவுள், நான் எது சொல்றேனோ அது மட்டும் தான் இங்க நடக்கும், அதுவும் இல்லாம எனக்கு இந்த கடவுள் மேல எல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ ஹீரோ அந்த பாக்ஸ் திறந்து பாக்குறான். பார்த்தா அந்த பாக்ஸ்ல ஒண்ணுமே இல்ல, அது காலியா இருக்கு. இதை பார்த்த அறிவு, டேய் என்னடா இதுல சிலை இருக்குன்னு சொன்னியே, ஆனா இதுல எதுவுமே இல்லையே, ஏன்டா இப்படி எங்களை ஏமாத்துற அப்படின்னு சொல்லி அவன் அடிக்க போக அங்க இருக்க வில்லனோட ஆளுங்க கண்ணை காட்டி மிரட்டி எதுவும் பண்ண விடாம தடுக்கிறாங்க. அப்போ வில்லன் என்ன சொல்றானா, இங்க பாருங்க, இங்க நான் தான் கடவுள் அப்படின்னு உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்றது, என்ன மீறி இங்க எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அறிவையும் கொன்னுடுங்க, கொன்னுட்டு என்ன வந்து குகையில பாருங்க அப்படின்னு அவங்க ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். வில்லன் போன உடனே அவனோட ஆளுங்க ஹீரோவையும் அறிவையும் கொல்றதுக்காக அவன் வச்சிருக்க துப்பாக்கில சைலன்சரை மாற்றான். ஏன் அவன் சைலன்சரை மாற்றானா, அது ஒரு பெட்ரோல் பங்க் அப்படின்றதால யாருக்குன்னு துப்பாக்கி சுடுற சவுண்ட் கேட்டுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்ல, அதனாலதான். இப்படி சைலன்சரை மாற்றதை கவனிச்ச ஹீரோ டக்குன்னு சுதாரிச்சு அவனை போட்டு சம்மடி அடிச்சு காலி பண்ணிடுறான். ரூமுக்குள்ள இருந்து வெளியே தப்பிச்சு போறாங்க. அப்பனை பார்த்து வெளியே இருக்க ஆளுங்களும் ஹீரோவை சுட ஆரம்பிக்கிறாங்க. இத்தனை பேர்ல ஹெல்மெட் போட்ட ஒருத்த மட்டும் ஹீரோவை கொள்றதுல ரொம்ப தீவிரமா இருக்கும். யாராம வில்லனுக்கு இவ்வளவு விசுவாசமா இருக்கானே அப்படின்னு நினைச்சோம். ஆனா இவ்வளவு தீவிரமா ஹீரோவை கொலை பண்ண பார்த்தவன் வேற யாரும் இல்ல, அந்த மாறி பையன் தான். ஏன் இப்படி பண்ணனா, ஹீரோவால தானே அவன் அந்த வில்லன் கிட்ட அடி வாங்கினா, அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் இவன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் இப்படி பண்றதை பார்த்த ஹீரோ செம்ம கடுப்பாகி ஓங்கி அவனோட ஹெல்மெட்லயும் ஒரு அடி, அவ்வளவுதான். ஹெல்மெட் 2 துண்டா உடைஞ்சு போயிடுது. ஒரு ஹெல்மெட்டே உடைச்சிருக்காருன்னா அவரோட பலம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் பாருங்க. அப்போ அடி வாங்கினானே அவனுக்கு எப்படி இருந்திருக்கும், அடிச்ச அடியில ஆளு கிருன்னு ஆயிடுறான். உடனே ஹீரோ அவனை பிடிச்சி வில்லன் எங்கடா இருக்கான் அப்படின்னு கேட்க அவனும் அடி வாங்கின மயக்கத்துல வில்லன் ஏதோ ஒரு குகையில இருக்கிறது சொல்லி அந்த குகையோட இடத்தையும் சொல்றான். ஹீரோ அங்க இருக்க பைக் எடுத்துக்கிட்டு வில்லனை தேடி கிளம்புறான். அப்ப அறிவு, நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோ அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. இது என்னோட பிரச்சனை, இதுல உன்னை நான் சேர்த்துக்க விரும்பல, ஏன்னா அங்க போற இடத்துல உனக்கு எதனா ஆயிடுச்சுன்னா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது, அதனால நீ இங்கேயே இரு அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்றான். ஆனா அவனுக்கு அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணவே தெரியல. பைக்ல இருக்க எல்லா சுவிட்சும் ஆன் பண்றான், ஆஃப் பண்றான், அப்போ கூட ஸ்டார்ட் பண்ண முடியல. இதை பார்த்துட்டு இருந்த அறிவு அங்க வந்து, டேய் உனக்கு பைக் ஓட்ட தெரியாதுல, அதனால இந்த பைக்கை நான் ஓட்டுறேன், அதாவது உனக்கு டிரைவரா வேணும்னா வரேன், வில்லன் கூட சண்டை போட எல்லாம் வரல அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோவும் சரின்னு ஒத்துக்கிறான். 2 பேரும் பைக்ல வில்லனை தேடி போறாங்க. அங்க போனா குகைக்கு வெளியே வில்லனோட ஆளுங்க நின்னுகிட்டு இருக்காங்க. கரெக்டா ஹீரோ அதுல ஒருத்தன் துப்பாக்கி வச்சிருப்பான். அவனை தான் ஃபர்ஸ்ட் போய் அடிக்கிறாரு. மிச்சம் இருக்கிறவங்களையும் அடிச்சுட்டு அங்க இருக்க குகைக்குள்ள போயிடுறாரு. அங்க போனா அங்கேயும் ஏகப்பட்ட பேர் ஹீரோ கூட சண்டைக்கு வராங்க. வந்தவனுங்க எல்லாருமே ஒரு சம்மாடி அடிச்சு போட்டுட்டு வில்லனை தேடி போறான். அங்க போய் பார்த்தாதான் தெரியுது, அந்த படுபாவி பசங்க அந்த குகையில இருக்க ஒரு பிரம்மாண்டமான புத்தர் சிலையோட தலைய வெட்டிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்கு தாண்டா இவனுங்க இப்படி பண்றானுங்க அப்படின்னு. இப்படி ஹீரோ வரதை பார்த்து அந்த வில்லன் செம்ம கடுப்பாக்கிறான். என்னடா இவன் செத்துட்டான்னு பார்த்தா இப்படி உயிரோடு வந்து நிக்கிறானே அப்படின்னு. ஹீரோவோட கடவுள் சிலையும் அவன் கிட்ட தான் இருக்கு. ஹீரோவை பார்த்து இவன், டேய் ஒரு சின்ன சிலைக்காக உன் உயிரையே பணி
யானையை வச்சு இந்த அளவுக்கு வரையே, இப்போ இந்த புத்தர் சிலையோட பெரிய தலையை நாங்க எடுக்க போறோம், உன்னால முடிஞ்ச என்ன தடுத்து பாரு அப்படின்னு சவால் விடுறான். அவன் பண்றதை தடுக்கலாம் அப்படின்னு ஹீரோ போறான். அப்போ ஹீரோ ஒருத்தன் மரம் இருக்கிற ரம்பத்தால எதிர்பார்க்காத நேரத்துல வந்து வெறித்தனமா தாக்கிடுறான். இந்த தாக்குதலை எதிர்பார்க்காத ஹீரோ நிலைத்தடு மாதிரி கீழே விழ அங்க இருக்க அந்த அடியால் ஹீரோவை கொல்ல முயற்சி பண்றான். உடனே அறிவு ஹீரோவை காப்பாத்து அவன் கூட சண்டை போட அந்த அறிவோட ஒரு கையை உடைச்சு விட்டுறான் அந்த அடியாளு. இதை பார்த்துட்டு ஹீரோ என் நண்பனோட கையோட உடைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காலை உடச்சு போட்டுறான். அப்புறம் அறிவை போய் பாக்குறான். டே அறிவு உனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு கேக்குறான். டே எனக்கு எதுவும் ஆகலரா, நீ போய் முதல்ல சிலையை காப்பாத்தி கொண்டு வாப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறான். இவன் வரதை பார்த்து வில்லனோட அசிஸ்டன்ட் அவனை அடிக்க போறான். அப்போ வில்லன் அவனை கூப்பிட்டு இங்க பாரு, அவன் உன்னை விட ரொம்ப திறமசாலி, ஒழுங்கா பார்த்து சண்டை போடு அப்படின்னு சொல்றான். இவனும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட சண்டை போட போறான். ஆனா ஹீரோ கிட்ட இப்போ அவன் செம அடி மட்டும் தான் வாங்குறான். ஹீரோ அடிக்கிற அடியை அவனால தாக்கு பிடிக்கவே முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் வாட்டி சண்டை போடும்போது போதை ஊசி போட்டு இருந்தான்ல, இப்போ போடல. அதனாலதான் கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோவோட அடியை தாங்க முடியாம அந்த அசிஸ்டன்ட் கீழே படுத்துக்கிறான். உடனே புத்தர் சிலையை கட் பண்றானுங்களே, அவனுங்களை போயிட்டு மாத்துறான் ஹீரோ. இந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த அசிஸ்டன்ட் மறுபடியும் போதை ஊசியை போட்டுக்கிறான். அதுவும் ஒண்ணு போடல, அவன் கிட்ட எத்தனை இருக்கோ அத்தனையும் எடுத்து சொருவிக்கிறான். அந்த ஊசியை போட்டவன் ஏதோ பேய் அடிக்கிற மாதிரி ஹீரோவை போட்டு பொலன்னு பொழக்கிறான். இந்த வாட்டி ஹீரோவால அவனோட அடியை தாங்க முடியல. ஹீரோவோட கழுத்தை போட்டு அமுக்கி சாகடிக்க போறான் அசிஸ்டன்ட். அப்போ எதுவுமே முடியாம ஹீரோ அசைவே இல்லாம அங்க இருக்க புத்தர் சிலையை பார்த்துட்டு ஏதோ யோசிக்கிறான். அப்படி என்னதான் யோசிச்சிருப்பான்னு தெரியல, ஏதோ புது சக்தி வந்த மாதிரி அவனை அடிக்க ஆரம்பிக்கிறான். அடினா கொஞ்ச நெஞ்ச அடி இல்ல, உங்க அக்கா மகா நான் எடி. என்னதான் போது ஊசி போட்டு இருந்தாலும் ஹீரோவோட அந்த கும்பு கலைக்கு முன்னாடி அது எல்லாம் பெரிய விஷயமா தெரியவே இல்லை. ஹீரோ கடைசியா ஓங்கி அவன் தலையிலே ஒரு அடி அடிக்கிறாரு. அவ்வளவுதான், மண்டை உடைஞ்சு அவன் அங்கேயே இறந்து போயிடுறான். அடுத்தது ஹீரோ வில்லன் கிட்ட போய் அந்த சிலையை எடுக்க போறான். அப்போ டக்குன்னு அந்த வில்லன் துப்பாக்கி எடுத்து சுடுவானா. அவ்வளவுதான், ஹீரோ அப்படியே கீழே வந்துடுறான். நல்ல வேலையா அறிவு அங்க வந்து அந்த வில்லனை ஒரு கட்டையால் அடிச்சு ஹீரோவை காப்பாத்திடுறான். அப்ப யாரும் அறிவை சம்மடி அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம செத்துட்டான்னு நினைச்சுமே அந்த அசிஸ்டன்ட் தான். அவன் இன்னும் சாகல போல. உடனே இதை பார்த்த ஹீரோ இனிமே உன்ன நான் விட போறது இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கீழே தள்ளி விட்டுட்டு அவன் நெஞ்சு மேலே எகிரி குதிப்பான் பாருங்க. அவ்வளவுதான், அங்க இருக்க ஸ்டேஜை உடச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் கீழே போய் விழுந்துருவாங்க. அப்போ அந்த ஸ்டேஜ் மேல இருக்க வில்லன், டேய் உனக்கு இந்த சிலை தானே வேணும், அதை நான் சுக்குநூறா உடச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு சுத்தியில எடுத்து சிலையை உடைக்க பாக்குறான். கரெக்டா அந்த நேரம் பார்த்து அறிவு அங்க வந்து சிலை மேல விழ வேண்டிய அடியை இவன் வாங்கிக்கிறான். அறிவு வந்து தடுக்கிறத பார்த்த வில்லன் இன்னும் வேகமா கொலவெறியோட தாக்குறான். அந்த அடியை தாங்க முடியாம அறிவு துடிச்சு போயிடுறான். அந்த நேரம் பார்த்து பின்னாடி இருந்த புத்தர் சிலையோட தலை விரிசல் விடுது. அப்படியே அது வில்லன் மேல சாய அவனோட கதை அதோட முடியுது. அது மட்டும் இல்லாம அந்த சிலை விழுந்ததால அறிவும் அதுக்கு கீழே மாட்டிக்கிட்டு இறந்து போயிடுறான். இவன் தனிமையில எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கும் போது எதுவுமே ஆகல. ஆனா நல்லவனா திருந்தி அப்பா அம்மா கூட சேர்ந்து வாழலாம்னு நினைக்கும் பொழுது அவனால வாழ முடியல. அவன் இறந்து போனதை பார்த்த மீனாவும் ஹீரோவும் கதறி அழுகுறாங்க. ஹீரோவை விட மீனா பொண்ணு தான் ரொம்ப வருத்தப்படுறான். ஏன்னா சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்னா இருந்திருப்பாங்கல்ல, அதை நினைச்சுதான் அவ இப்படி அழுதுகிட்டு இருக்கா. அதோட அந்த சீனை கட் பண்ணிட்டு கிராமத்தை காமிக்கிறாங்க. அங்க ஹீரோ கடவுள் சிலையை எடுத்துக்கிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல அறிவோட அம்மாவும் அப்பாவும் அறிவுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி படத்தையும் முடிச்சிடுறாங்க. இந்த படமும் நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் சொல்லிட்டு போயிடுங்க மக்களே. இதோட இன்னொரு மூவில நாம சந்திப்போம். நன்றி.